திறந்து நன்மைகளால் நிரப்புவாராக. தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. நன்றி ராஜான்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. க்ளோரி க்ளோரி க்ளோரி. மகிமை மகிமை அவருக்கே. மகிமை அப்பா. அப்படியே வாய் திறந்து ஹல்பன் மகாதோர் அந்நிய பாஷை பேசலாம், ஸ்தோத்தரிக்கலாம். அப்படியே சமூகம் ஸ்தோத்திரத்தின் மத்தியில் கர்த்தர் வாசம் செய்கிறவர். ஹல்பன் மகாதோரோ லோரோ மகாதாரா. எங்கிருந்தாலும் நன்றின்னு சொல்லுங்க. ஒன்றையும் குறித்து கலங்காம எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம்னு சொல்லி தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஜீசஸ் ஜீசஸ். இந்த இயேசு நாமத்தை சொல்லுவோம். ஜீசஸ் ஜீசஸ். 10 நாட்களாக, ஏறக்குறைய 10 நாட்களாக, 10 நாட்கள், இது 10வது நாள் கர்த்தரை உயர்த்தி இருக்கிறோம். நன்றி அப்பா. அவர் உயர்த்தப்படுகிற எந்த ஸ்தானத்தில் வந்து ஆசீர்வதிக்கிறவர். தேங்க்யூ அப்பா. உமக்கு மகிமை, உமக்கு மகிமை. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்படி சொல்ல சொல்ல அவர் சமூகம் நிச்சயமாய் நம்மை மூடும். அதனால தான் சொல்ல வைக்கிறேன். விடாதீங்க. உங்கள் துக்கமும் சந்தோஷமாக மாறும். அநேகர் கீழையும் மேலையும் ஒரு மனிதனை தேடி வரல, இந்த தெய்வத்தை நாடி வந்திருக்கீங்க. இந்த நாடி தேடி வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கைவிட மாட்டார்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். தம்மை தேடுகிறவர்களை அவர் கைவிடுவதில்லை. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம்மோடு இருப்பதுதான். சொல்லுங்கப்பா. என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம்மோடு இருப்பது. இரவும் பகலும் உம்மோடுதான் இருப்பே. என்ன நேர்ந்தாலும் உம்மோடுதான் இருப்பே. எப்போதுமே உம்மோடுதான் இருப்பே. எப்போதுமே. ஆமென், ஆமென். அதான் நம்முடைய ஏக்கம். என் வாழ்வின் முழு ஏக்கமல்ல உம் சித்தம், உம் சித்தம் செய்வது. என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம் சித்தம், உம் சித்தம். இரவும் பகலும் உம் சித்தம் செய். என்ன நேர்ந்தாலும் உம் சித்தம். ஆசைப்படுறேன்ப்பா. எப்போதுமே உம் சித்தம் செய்திடு சொல்லும் போதே எப்போதுமே. தேங்க்யூ அப்பா. என் வாழ்வின் முழு ஏக்கமல்லா. ஆமே. உம் சித்தம் என் வாழ்வின் முழு. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. இரவும் பகலும். தேங்க்யூ அப்பா. உம்முடைய சமூகம் தான் எங்களுக்கு பாக்கியம். உம் சித்தம் செய்திடு எப்போதுமே. புகழ் பாடி மகிழ்ந்திருப்பே. எப்போதுமே புகழ் பாடி. ஆமென். இந்த ரெண்டும் நம்முடைய ஏக்கமா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் ஜெயா. உம் சித்தம். தேங்க்யூ அப்பா. ஜீசஸ். இதயத்தின் ஏக்கமையா. சொல்லுங்க. உம்மோடு தா. தேங்க்யூ அப்பா,
தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. கமையா கரங்களை உயர்த்தி ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. உம்மோடு இரு. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீங்க தான் அப்பா. தேங்க்யூ அப்பா. எனக்காக தேங்க்யூ அப்பா. என் பாரங்கள் என் சுமைகள் அப்படி இறக்கி வைக்கிறோம். என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம், இறக்கி வைக்கின்றோம். சொல்லுங்க, உம் பாதத்தில் இறக்கி வைப்பேன். கரங்களை உயர்த்தி ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. தேங்க்யூ ஐயா. தேங்க்யூ ஐயா. தேங்க்யூ ஐயா. எபினேசரே எல் எலியோ என்றுமே உயர்ந்தவரே. எபினேசரே தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ ஐயா. எல் ஷடா வல்லவரே. எல் ஷடா சர்வ வல்லவர். எல்ரோயி காண்பவரே. எல்ரோயி எங்களை காண்பவரே. அப்பா, கரங்களை உயர்த்தி ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. தேங்க்யூ ராஜா. தேங்க்யூ ராஜா. நீங்க தான்ப்பா. நீங்க தான்ப்பா. மோடு இருப்பது. தேங்க்யூ ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. உம்முடைய ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜனங்களை எனக்கென்று தெரிந்து கொண்டேன் துதியை சொல்லி வருவார்கள். இரக்கமும் உருக்கமும் நிய சாந்தமும். தேங்க்யூ ஐயா. ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க, தனித்தனியே ஆசீர்வதிங்க. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. என் ஜீவனை அழிவில் நின்று, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே.
என் மேய்ப்பரே. தேங்க்யூ அப்பா. மீட்டவர் என் மேய்ப்பரே. எல்லாரும் ஒருமனப்பட்டு ஏசையா ஏசையா உம்மைத்தானே. தேங்க்யூ ஐயா. மோடு இருப்பதுதான். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். பா எங்க ஆசையெல்லாம் அதுதான் சொல்லு. நன்றி ராஜான்னு சொல்லுங்க, ஜீசஸ்ன்னு சொல்லுங்க. இந்த நாமத்தை சொல்லும் போதே நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதம் நடக்கும், எதிர்பார்க்கிற சுகம் உண்டாகும், உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். இயேசு வந்தாலே சுகம், அற்புதம், செல்வம், சந்தோஷம், சமாதானம். கூப்பிடுங்க, நாமத்தில் கூப்பிடுங்க, இயேசுன்னு கூப்பிடுங்க. நீண்ட ஜெபம் செய்யாட்டாலும் இயேசுவேன்னு கூப்பிட்டா போதும். உங்கள் தேவைகளெல்லாம் சந்திக்க வல்லவர், உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லவர். ஏசையான்னு கூப்பிடுங்க. ஏசையா, ஏசையா, ஏசையா. எங்க தேசத்தின் மேல் மனம் இறங்குன்னு சொல்றப்பா. மனம் இறங்கும் அப்பா. குடும்பத்தின் மேல் மனம் இறங்கும், தேசத்தின் மேல் மனம் இறங்கும், பிள்ளைகள் மேல் மனம் இறங்கும். ஏசையான்னு கூப்பிடுங்க. அப்படி கூப்பிட வைப்பா. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. அற்புதம் நடப்பதா, அற்புதம் நடப்பதா. வாலிபர்கள் அப்பா தேசத்தின் மீது மனம் இறங்கும், எங்கள் குடும்பத்தின் மீது மனம் இறங்கும். மதுரை பட்டணத்தின் மேல, மதுரை பட்டணத்தின் மேல மனம் இறங்கும், மனம் இறங்கும். ஜீசஸ், ஜீசஸ். மனதுருகும் தகப்பண்ணீங்க. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஜீசஸ் இப்படி சொல்லும் போதே உங்க உடல்ல ஒரு அற்புதம் நடப்பதாக. என்னுடைய ஆசையெல்லாம் நீங்க வந்தபடியே போகாம ஒரு புது பலத்தோட நீங்க போகணும், சுகத்தோட போகணும். இந்த பொல்லாத உலகம், வியாதி நிறைந்த உலகத்துல சுகம் தரும் மெடிக்கல் டாக்டர் ஜீசஸ், 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 ஜீசஸ். உமக்கு மகிமை அப்பா. எங்களை ஓட வைக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. வயது கூட கூட பலன் கூடுவதற்காய் நன்றி, நன்றி அப்பான்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு மகிமை அப்பா. நன்றி அப்பா, நன்றி ஐயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை, ரட்சகர். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. விலையேற பெற்ற உம்ரத்தா விடுதலை கொடுத்தி எங்க வாழ்க்கையில. தேங்க்யூ அப்பா. எங்களுக்கு விடுதலை, பாவம், சாபம், நோய், பேயிலிருந்து ராஜாக்களாக ஆமே தெரிந்து கொண்டு. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஜீசஸ், ஜீசஸ், ஆமே. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதனை ஆராதிக்கிறோம்ப்பா. We worship you Lord, we worship you Lord. நாங்கள் ஆராதிக்கிறோம்.
சபையை ஆராதிக்கிறப்பா. ஜீசஸ் என் நண்பர். தேங்க்யூ அப்பா. ஆத்மநேசருக்கு நன்றி ஐயா. தேங்க்யூ அப்பா. எப்போதும் இருக்கின்றேன், எப்போதும் இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே நன்றி ஐயா. தேங்க்யூ ஐயா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ ஐயா. உம் நாமம் வாழ்க வருக நிறைவேற. அதுதான் எங்க ஏக்கம், உங்க ஏக்கம் இதுதான். உம் நாம் மதுரை பட்டணத்துல தேசத்துல உம் அரசு வருகணும், நிறைவேறணும். அது எங்க ஆசை. வல்லமை இறங்கட்டும். ஆவியான அசைவாடுங்கப்பா. ஜனங்கள் பலப்படுத்துங்க. அபிஷேகம் பெருகட்டப்பா. அற்புதம் நடக்கட்டப்பா. உங்க நாம மகிமை அடையும்படி. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ. தேங்க்யூ ஜீசஸ். 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 தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். நேசருக்கே வழிகாட்டும் தீபம் துணையாளரே. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ ராஜா. உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். தேங்க்யூ ராஜா. தேங்க்யூ அப்பா. பலத்தால் அபிஷேகநாதரே. தேங்க்யூ ஐயா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. ஆமென். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. நன்றி அப்பா. Thank you அப்பா. ஆமென். கர்த்தரை பாட்டினால், ஜீசஸ் தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தால் மகிமைப்படுத்துவேன். சொல்லுங்க, பாட்டினால் துதிப்பேன், பாட்டினால் துதிப்பேன், ஸ்தோத்திரத்தால் மகிமைப்படுத்துவேன். ஸ்தோத்திரத்தால் மகிமைப்படுத்துவேன். இதுவே இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். மற்ற பலியை விட இதுவே பிரியமாக இருக்கும். இதுவே சொல்லுங்க, இதுவே கர்த்தருக்கு பிரியமா. இதுவே கர்த்தருக்கு பிரியமா. 10 நாட்களாக நாம் இதுதான் செய்து கொண்டிருக்கிறோம். பாட்டினால் துதிக்கிறோம், ஸ்தோத்திரத்தால் மகிமைப்படுத்துகிறோம். அப்பொழுது என்ன நடக்கிறது? கர்த்தர் சுகந்த வாசனையாய் நுகர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். நோவாவின் பலியை நுகர்ந்தார், சுகந்த வாசனையாய் ஆசீர்வதித்தார். ஆசையெல்லாம் உங்களை ஆசீர்வதிச்சு அனுப்பணும். பெருக செய்வாராக. பலுகி பெருகு, இந்த பூமியை நிரப்பு. கர்த்தர் அப்படியாய் செய்வாராக. 10 நாட்களாக கர்த்தரை பாட்டினால் துதித்து
ஸ்தோத்திரத்தால் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை பெருகச் செய்வாராக. இந்த ஊழியம் பெருகுவதாக, உங்க வாழ்க்கையில பெருக்க உண்டாவதாக. நன்றி அப்பா, நன்றி ஐயா. ஜீசஸ், ஜீசஸ், தேங்க்யூ. இட்ஸ் ப்ளீசிங் அரோமா. தேவனை துதிக்கிறது கர்த்தருக்கு எப்படியா இருக்குமா? அரோமா, ஒரு நறுமணம் போல உங்க வாழ்க்கையில தேவன் பால் எழும்பும் நறுமணம். அல்லேலூயா. ஜீசஸ், நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம். தேங்க்யூ அப்பா. சந்தோஷமா நாதா, நன்றி இயேசு ராஜா, இயேசு ராஜா. சொல்லுங்க, நன்றி இயேசு ராஜா, ஜீசஸ், இயேசு ராஜா. ஆபத்திலே காத்தீரே. தேங்க்யூ. Glory. ஆபத்திலே காத்தீரே. எல்லா சோர்வு விலகட்டும். Glory. தேங்க்யூ அப்பா. 10 நாளா செய்தீரே. நன்றி ராஜா. சொல்லுங்க, நன்றி இயேசு. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா. ஜீசஸ், தேங்க்யூ ஐயா. இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. காத்தீரே. நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே. தேங்க்யூ அப்பா. ஜீசஸ், நாளை தந்தீரே. ஜீசஸ், சொல்லுங்க, நன்றி. தேங்க்யூ அப்பா. Glorious Lord, Glorious Lord. உமக்கு மகிமை. கைவிடாதவர், காப்பாளர். இயேசு ராஜா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தேங்க்யூ ஐயா. நேரமெல்லாம் தூக்கி நீரே சுகம் தந்து இதுவரை தாங்கி. சொல்லுங்க, தந்து இதுவரை தாங்கி. எல்லாரும் சேர்ந்து நன்றி. தேங்க்யூ அப்பா. அல்பன் மாகோதோரோ சே தேக பஹாதரா லே மகுதர லே ரே கமக சதா பூர மாரி கே லே ரே ஹபா. இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம். தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஐயா. நன்றி என்று சொல்லுகிறோம். ஜீசஸ், ஆமென். துதிக்கிறோம் நாதா. அல்பனா, நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி ஐயா. சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், அவனுக்கு நான் ஆமென் விடுதலையை வெளிப்படுத்துவேன், விடுதலையை காண்பான். தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. நல்ல ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல நன்றி பலி ஏறெடுக்கும் போது அற்புதம் நடப்பதாக. ஆமேன். கட்டுகள் உடைவதாக. ஆமேன். சிறைச்சாலையிலே சீலாவும் பவுலும் துதிக்கும் போது கட்டுகள் உடைந்தன, கதவுகள் திறந்தன, இடம் அசைந்தது. இந்த நேரத்தில் அப்படி நடப்பதாக. நாம் துதி செய்கிற போது அற்புதம் நடப்பதாக. தேங்க்யூ சொல்லுங்க. எதிர்பார்க்கிற காரியம் அனுகூலமாவதாக. ராஜா மகிமை அடைவாராக. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொன்னீரே, அவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை காண்பிப்பேன் என்று சொன்னீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. விடுதலை தருகிறதற்காக நன்றி. விடுதலை தருகிறதற்காக நன்றி. எங்கிருந்தாலும் 10 நாளா விடுதலை, துதிக்க துதிக்க விடுதலை, சிறைச்சாலைகளின் அஸ்திபாரங்களை அதிர பண்ணுகிறதற்காக பிள்ளைகளுக்கு விடுதலை, சங்கிலிகள் விடுதலை ஆகுவதற்காக நன்றி. படுகிறதற்காக நன்றி. கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாகிறதற்காக நன்றி அப்பா. நன்றி அப்பா. நீங்க தருகிற விடுதலைக்காக நன்றி அப்பா. Be glorified அப்பா. நன்றி. Be glorified அப்பா. Jesus, ராஜா உமக்கு Jesus, நன்றி. Jesus.
ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். இந்த நாமத்தை சொல்லுங்க சொல்லுங்க. உள்ளத்துல வல்லமை, அற்புதம். ஜீசஸ் சொல்லுங்க. ஜீசஸ் ஜீசஸ். உம்முடைய நாமம், உம்முடைய நாமம், உம்முடைய நாமம் பாவம் போக்கும் நாமம், சாபம் போக்கும் நாமம், நோய் நீக்கும் நாமம், பேய் விரட்டும் நாமம், பரலோகம் கொண்டு செல்லும் நாமம். சொல்லுங்க ஜீசஸ். கத்துக்கமா. மைதானத்துல கீழே மேலே இருக்கவங்களா இந்த நாமத்தை உயர்த்துங்க உயர்த்துங்க. பா ஜீசஸ் 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 ஜீசஸ். அப்படியே அந்நிய பாஷையில தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. சொல்லுங்க. நேற்றைய இன்று நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. நிம்மதி அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி. உற்சாகமா நன்றி. தேங்க்யூ அப்பா. கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ ஐயா. ஆல் க்ளோரி ஜீசஸ். டாடி நன்றி பலி, நன்றி பலி. நல்லவரே உமக்குத்தான் ஜீசஸ் நந்தமே. தேங்க்யூ அப்பா. எப்போதும் ஆனந்தமே, எப்போதும் தேங்க்யூ. பாட வைக்கிறவர் ஜெபத்தை கேட்டீரையா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா. இதுவரை பாவம் மேற்கொள்ளாமல் பாதுகாத்தீரே. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி. பலிகள் செலுத்திடுவோ. நன்றி நன்றி. தேங்க்யூ ஐயா. பலிகள் ஊழிய பாதையிலே. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஓடி ஓடி ஆல்பன் மகாதார ஏ லே ரே காபா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. எல்லாரும் நன்றி 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 ராஜா. நன்றி டாடி. ஸ்தோத்திரம். இன்னொரு விச கோடி கோடி தேங்க்யூ அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நன்றி பலி, நன்றி பலி. தேங்க்யூ அப்பா. க்ளோரி
ஜீசஸ். போதும் ஆனந்தமே நன்றி ஐயா. ஜீசஸ் ஜீசஸ். போதும் ஆனந்தமே எஸ் ஐயா. எப்போதும் ஆனந்தமே. ஹalleluya ஹalleluya ஹாலே. thank you அப்பா. ஹalleluya ஹாலே. நன்றி ஐயா. ஹalleluya. எல்லா ஸ்தோத்திரம் பண்றேன்ப்பா. ஜீசஸ் ஹalleluya ஹalleluya. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம். தேங்க்யூ அப்பா. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. யா ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீங்க தான்ப்பா. தேங்க்யூ ராஜா. தேங்க்யூ அப்பா. என் ஆசையெல்லாம் நீர்தானே, தேவையெல்லாம் நீர்தானே. நன்றி ராஜா. நன்றி ராஜா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உம்மை அல்லாமல் எனக்கு. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. உம்மை தவிர. ஆமென் ஆமென் ஹalleluya. சங்கீதக்காரன் 73:23 எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், எனது வலது கையை பிடித்து தாங்குகிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் என்னோடு எப்போது இருக்கிறார். பக்தன் சொல்றார், நான் எப்போதும் உம்மோடு இருக்கிறேன். ஆனால் நான் அதை எப்படி சொல்லுவேன்? நீர் எப்போதும் என்னோடு இருக்கிறேன். நான் இருக்கிறேன்னு இல்லையோ, நீங்க எப்போது இருக்கிறேன்னு சொல்லுங்க. நீர் எப்போது என்னோடு இருக்கிறேன்னு சொல்லுங்க. நீர் எப்போது என்னோடு இருக்கிறீரப்பா. என்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. எனது வலது கையை பிடித்து தாங்குகிறேன். எத்தனை இதை விசுவாசிக்கிறீங்க? உங்க வலது கையை பிடிச்சு சொல்றாரா, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நன்றி அப்பா. எப்பொழுதும் கூட இருக்கிறீர், வலது கையை பிடித்து எப்பொழுதும் தாங்குகிறீர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி அப்பா. அது மட்டுமல்ல, உம்முடைய ஆலோசனைப்படி நீ நடத்துகிறீர். முடிவிலே மகிமையிலே என்னை ஏற்றுக்கொள்வீர். என்ன ஆறுதலான வசனம் பாருங்க. ஹalleluya. எப்போதும் இருக்கிறார், வலது கையால் தாங்குகிறார், நம்மை நடத்துகிறார், ஆலோசனை தருகிறார். முடிவிலே மகிமையான எதிர்காலத்தை அமைச்சு கொடுப்பாரு. glorious destiny. ஹalleluya. எப்போதும் கூட இருக்கிறீர். 23 24 மனப்பாடம் எப்போதும் கூட இருக்கிறீர். You uphold me, guide me, counsel me, take me into a glorious destiny. கை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இதுதான் பக்தனுடைய நம்பிக்கை. நமக்கு நம்பிக்கை இருக்கா? எப்போது இருக்கிறீர், தாங்குகிறீர், நடத்துகிறேன், ஆலோசனை கொடுக்கிறேன். இறுதியிலே மகிமை, மகிமையான எதிர்காலம் இந்த பூமியிலேயே பார்க்கலாம். மகிமையான எதிர்காலம். ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். glory 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 glory. இந்த பூமியிலேயே மகிமையான எதிர்காலம் உங்களுக்கு உண்டு.
இறுதியிலே பரலோகம் எதிர்காலம். அண்ணன் வாழ்க்கையை கேளுங்க, எப்படி இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சாரு, இன்றைக்கு பார்க்கிற மகிமை. ஹல்லேலூயா. கர்த்தர் கூட இருந்தா இருக்கிறா, தாங்கினா தாங்குகிறா, கைட் பண்றாரு, ஆலோசனை கொடுக்கிறாரு. பத்துனா யார் இவ்வளவு செலவு படிச்சு கூட்டம் நடத்துவா, அதுதான் ஆலோசனை. என்ன ஜேக்கப், இவர் தான் போல்டா எவ்வளவு பணம் செலவு பண்றா தெரியல, லட்சக்கணக்காக செலவு பண்ணி உங்களை ஆசீர்வதிக்க ஆலோசனை கொடுத்த அந்த ராஜாவுக்கு அவருக்கு மகிமை, அண்ணனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை, இந்த மகனுக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனை கொடுக்கிறார். He is guiding, counseling and take us into a glorious destiny. ஒரு மகிமையான எதிர்காலம் இந்த இயேசு இருப்பதால அது அண்ணன் வாழ்க்கையில சாட்சி. கை தட்டுங்க பார்க்கலாம். ஹalleluya, 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 ஹalleluya. Thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா. நம்முடைய ஆசையெல்லாம் நீங்க தான்ப்பான்னு சொல்லுங்க. ஹalleluya. ஆசையெல்லாம் நீ தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, எங்க ஆசையெல்லாம் நீர்தானையா. Thank you அப்பா, thank you Jesus, thank you அப்பா. இந்த ரட்சகரே சுனாதா, தேவையெல்லாம் நீர்தானே ராஜா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஆமென். இந்த பக்தன் பாருங்க, தொடர்ந்து பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்திலே உம்மை தவிர எனக்கு வேறே. அதுதான் விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர அந்த பாடல்ல. ஆலையில் அப்படிதான் அந்த பாடல் வந்தது. ஆமென், ஆமென், ஆமென். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை என்று வேறு விருப்பம் இல்லை. காரணம், என் மாம்சமும் இதயமும் இல்லாம போயிடும். ஆனால் தேவரீர் என்றென்றைக்கும் என் இதயத்தின் கண்மலையும் பங்குமாயிருக்கிறீர். என்றென்றைக்கு இருக்கிறவருக்காக ஒரு கைதட்டு. ஹalleluya. இந்த மாம்சமும் இந்த இதயமும் ஆண்டு போயிடும், ஆனால் தேவரீர் என்றென்றைக்கும், சொல்லுங்க, என்றென்றைக்கும் எனக்கு கண்மலையும் பங்குமாயிருக்கிறீர். அப்பதான் விண்ணிலும் மண்ணிலும், சரியா, விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு. அப்படியே உட்கார்ந்துக்காங்க. ஹalleluya. நீலும் மண்ணிலும் உம்மை தவிர, ஆமென், உம்மை அன்றி வேறு நீர்தானே என் வாஞ்சையல். ரெண்டு தானே, உம்மை தானே சொல்லுங்க, நீர்தானே என். சொல்லுங்க, விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது. சொல்லுங்க, விண்ணிலும் மண்ணிலும் ஹல்பன் மகாதாரா ஷிபகாதா, உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். சொல்றேன்ப்பா, உம்மோ. தேங்க்யூ அப்பா. அப்பா, என் வலக்கரம் பிடித்து தாங்கு. சொல்லுங்க, அப்பா, வலக்கரம். சொல்லுங்க, நன்றி ஐயா. Glory. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர. தேங்க்யூ அப்பா. அல்பன் மகாதா. சொல்லுங்க, ஆமென். அல்பன். சொல்லுங்க, நீர்தானே
நீர்தானே என் உம்மைத்தானே, நீர்தானே என் உம்மைத்தானே, விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர அல்பான் மகாதா. ஆமென் ஆமென். அல்பன் மகாதரா ஏ பகதரா. அப்படி சொல்லுங்க. உம் சித்தம் போல் நடத்துகிறீ, முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். சொல்லுங்க. உம் சித்தம் போல் என்னை நடத்துகிறீ, முடிவிலே என்னை மகிமையில் அப்படி சொல்லுங்க. உம் சித்தம் போல் என்னை நடத்துகிறவரேன்னு சொல்லுங்க. உம் சித்தம் போல் நடத்துகிறவரே, முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்பவரே, நன்றி ஐயா நாள் முழுதும். தேங்க்யூ அப்பா. ஆமென். நன்றி ஐயா முழுதும். ஜீசஸ் ஜீசஸ். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர அல்பன் மகாதா ஏரே பகா ஷேலேரே அல்பான் மகாதா. க்ளோரி. சொல்லுங்க. நீர்தானே என். தேங்க்யூ அப்பா. அல்பன் மகாதா. ஆமென். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. ஜோரா கைதட்டி நன்றி அப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya ஹalleluya. நீங்க எப்போது என்னோட இருக்கீங்கப்பா. ஆமென். வலது கரத்தை பிடித்து தாங்குகிறீங்கப்பா. ஆமென். தந்துகிறீர். ஆமென். மகிமையான எதிர்காலத்தை. ஆமென் ஆமென். நீங்க போதும், நீங்க போதும்பான்னு சொல்லுங்க. நீங்க எல்லாம் மிக்கையும். தேங்க்யூ அப்பா. நீங்க தான் எனக்கு எல்லாம். ஹalleluya. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. நன்றி ஐயா. எல்லா தடைகளும் உடைந்து ராஜா மகிமை அடைவீராக. எல்லாம் சரியா இருப்பதாக. ஹalleluya. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ அப்பா. தெளிவா ஆண்டவர் உங்களை கண்டு மனம் உருகுகிறான்னு சொல்ல முடியும். ஹalleluya. மனதுருகும் தகப்பன். இந்த நாட்களில் 92 ஸ்ரீலங்கா போன போது, அந்த யுத்தத்தின் மத்தியில் ஃபஸ்ட் டைம் நான் லேண்டான போது, எங்கே பார்த்தாலும் துப்பாக்கியும் இராணுவமும் இருந்த நிலையில் அந்த வீட்டில் நான் தங்கி, ஒரு கேத்தலிக் ஹவுஸில் தான் தங்கி கண்ணீரோடு அதை தாங்க முடியாமல் இருக்கிற போது அந்த பாடலை பிறந்தது. மனதுருகும் தெய்வமே ஏசையா மே மனதார நான். மனது உருகுகிறார். இந்த பூமியில் மனிதனுடைய வேதனையை கண்டு மனம் இறங்குகிறார், மனது உருகுகிறார். உங்களுடைய வேதனையை கண்டு மனம் இறங்குகிறார். அவர் ஜனங்களை கண்டு மனது உருகி அவர்களை சுகமாக்கினார். மனதுருகி அற்புதம் செய்தார். இந்த பாடலை ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குற மனதுருகும் தெய்வமே. அந்த பாடலை ஏற்றிட்டு வீட்டுக்கு வந்த பாடி பின்னால இன்றைக்கு அற்புதம் நடந்திருக்கு. ஸ்ரீலங்காவில் யுத்தம் ஓய்ந்தது. ஹல்லேலூயா. ஆனால் இன்னொரு யுத்தம் நடக்குது, பஞ்ச யுத்தம். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை. இந்த பல்லவியை பாடும்போது உங்களுக்கு தெரியும், கர்த்தர் மனதுருகி உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். சொல்லுங்க. நீர் சர்வ வல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை.
உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை. உங்க அன்பிற்கு அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும் உணர்ந்து சொல்லுவோமா? மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன். சந்தோஷமா துதியை ஏறிடுங்க, அற்புதம் நடக்கும். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ அப்பா. ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீ, எங்கள் துக்கங்களை. இப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லி நல்லவர் சொல்லுங்க. ஹalleluya, glory. ஆமாப்பா, உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை. ஏசையா, ஏசையா, அவை ஒவ்வொரு நாளும் புதிதாயிருக்கும். அவை ஒவ்வொரு நாளும். ஆமென். எங்களது மீறுதலால் காயப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், தழும்புகளால் சுகமானோ. சொல்லுங்க, எங்களது மீறுதலால். தேங்க்யூ அப்பா. உந்தன் தழும்புகளால் சுகமா. சொல்லும் போதே அற்புதம் நடப்பதாக. உந்தன் தழும்புகளால். சாபமான முள்முடியை தலை மீது சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி. சாபமான முள்முடியை. தேங்க்யூ அப்பா. ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி. ஐயா சிலுவையிலே. இப்ப கரங்களை உயர்த்தி நீர் நல்லவர் சர்வ. எல்லாரும் சொல்லுங்க, நீர் நல்லவர். உம் இரக்கத்திற்கு. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நன்றி ஐயா, நன்றி ஐயா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஐயா. சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும். அவை ஒவ்வொரு நாளும். தேங்க்யூ அப்பா. அவை ஒவ்வொரு நாளும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. மனதுருகும் தெய்வமே. நன்றி அப்பா. ஹalleluya. ஜோரா கை தட்டி நன்றி அப்பான்னு சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. மனதுருகும் தகப்பனே, மனதார உங்களை துதிக்கிறோம்ப்பா. அல்லேலே மகதரால ரகபா துதிக்கிறோம்ப்பா. ஷேபகதரால ரகபா ரீக மகதல ரகபா கஷதகபகதரே ஷிமகதரல ரகபா தாக்க மகத. அப்படி அந்நிய பாச பேசுங்க. ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க. பல தடைகளை உடைக்கிறார். வாய் திறந்து ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரப்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. நன்றின்னு சொல்லுங்க. அவருடைய சமூகம். தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். எல்லா தடைகளையும் உடையட்டும், சுகம் உண்டாகட்டும், வல்லமை பெருகட்டும். நீ மகதரா லாரா காமாகா சே தேக பாகாதா. தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா.
ஸ்தோத்திரம் ஐயா. தேங்க்யூ ஐயா. 91 சங்கீதத்தை சொல்லுங்க. உன்னதமானவர் மறைவில் இருக்கிறோம் சொல்லுங்க எல்லாரும். மறைவில் இருக்கிறோம். சர்வ வல்லவர் நிழல்ல இருக்கிறோம். வல்லவர் நிழல்ல இருக்கிறோம். கர்த்தர் நமது கோட்டையா இருக்கிறார். நமது கோட்டையா இருக்கிறார். அடைக்கலமா இருக்கிறார். அடைக்கலமா இருக்கிறார். என் தேவன் நான் நம்பி இருக்கிறவன் சொல்லுங்க. நான் நம்பி இருக்கிறவன். கையை நான் நம்பி இருக்கிறவன். நம்பி இருக்கிறவன். என் தெய்வம். என் தெய்வம். என் கோட்டை. என் கோட்டை. நீர் என் அடைக்கலம் சொல்லுங்க. நீர் என் அடைக்கலம். நீர் என் கோட்டை. நீர் என் கோட்டை. நான் நம்பி இருக்கிறவ. நான் நம்பி இருக்கிறவ என்று சொல்லுவேன். சொல்றவங்கள கை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அப்பொழுது வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ஆமென் சொல்லுங்க. தப்புவிப்பார். வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிக்கிறவரே. வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிக்கிறவரே. பாலாக்கும் கொள்ளை நோய்க்கு தப்புவித்தீரே. பாலாக்கும் கொள்ளை நோய்க்கு தப்புவித்தீரே. இனியும் தப்புவிப்பீரே. இன்னும் தப்புவிப்பீரே. நன்றி அப்பா. வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவித்தீரே. இனிமேலும் தப்புவிப்பீரே. ஆமென். உங்களை தப்புவித்தாரா? இந்த கொள்ளை நோய் அவுட் ஆயிடுச்சானே. அவுட்னு சொல்லுங்க. அவுட். நீ ஷவுட். கொள்ளை நோய் அவுட்னு சொல்லுங்க. நோய் அவுட். நீ ஷவுட். ஷவுட். ஹalleluya. 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 ஜீசஸ். ஹalleluya. உன்னதர் மறைவில் வல்லவர். அப்படியே எழுந்து பாடுவோம். தங்கு ஒரு விஷயம் எழுந்து பாடு உட்காரலாம். உன் நல்ல கைதட்டு. வல்லவர் நிழலில் ஹalleluya. தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்று சொல்லுவே. ஜீசஸ். தேவனை நோக்கி ஹalleluya. பாறை என்று சொல்லுவே. கரங்களை உயர்த்தி ஹalleluya. Glory. Jesus. Glory. Thank you அப்பா. துதிப்பேன் துதிப்பேன். Thank you. எல்லா கட்டுகளை உடைவதாக, சுகம் உண்டாவதாக, அற்புதம் நடப்பதாக. இரவின் பயங்கரம் பகலின் அம்பு எதற்கும் பயப்படே. இரவின் பயங்கரம் எதற்கும். உன்னத தேவன் எனது அடைக்கலம். ஹalleluya. ஆமென். Amen. Hallelujah. Thank you அப்பா. Glory. Mighty God. Bless பண்றோம்பா. Glory. Glory. துதிப்பேன் துதிப்பேன். Thank you அப்பா. தமது சிறகால் காத்து நடத்துவார். மகிமை. அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். நன்றி ஐயா. தேங்க்யூ அப்பா. இப்ப கரங்களை உயர்த்தி ஹalleluya. glory. மகிமை மகிமை அப்பா. மகிமையா. thank you அப்பா. ஜீசஸ். துதிப்பே துதிப்பே. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. சொல்லும் போதே தூதர்கள். ஹalleluya. ஆமென். thank you அப்பா. மோதாமல் காத்து ஏந்துவா.
கரங்களை உயர்த்தி ஹalleluya. Thank you அப்பா, thank you அப்பா, நன்றி ஐயா. ஜீசஸ் துதிப்பேன் துதிப்பேன் கொண்டே இருப்பேன். ஹalleluya. துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் செல்லுவேன். அல்பன் மகா. சிங்கத்தின் மேலும் Thank you அப்பா, thank you அப்பா. சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. Thank you ஐயா. தானின் சகல ஹalleluya. ஆமென். அதிகாரம் எனக்குண்டு. இப்ப கரங்களை உயர்த்தி ஹalleluya. ஆனந்தமே. Thank you அப்பா, thank you அப்பா, உமக்கு நன்றி. Thank you அப்பா. ஜீசஸ் ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஜீசஸ். துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஜோர கைதட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். துதிக்கிறப்பா. ஜீசஸ். Thank you அப்பா, 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 thank you அப்பா. மகதரல ரகமா. Thank you Jesus, thank you Jesus. கொடுத்துட்டேன். ஆமென் ஆமென் ஆமென். எனக்கு அடைக்கலமா இருக்கிற இதுல 2 வசனம் அதிகமா, 9 வசனம் 99 அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தர் உனக்கு தாபரமாய் கொண்டாய், ஆதலால் பாதை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. சொல்லுங்க, அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தர் எனக்கு தாபரமானார். சொல்லுங்க, என் தங்கும் இடமானார். நான் தங்குற வீடு அவர்தான். சொல்லுங்க, அவர்தான் வீடு எனக்கு. கைதட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தான் எங்க தங்கும் வீடப்பா. லோயா. அப்படின்னா உங்க எங்க பார்க்கலாம்? வீட்டில தான் பார்க்கணும், உங்களை காட்டில் பார்க்க கூடாது. எங்க பார்த்தாலும் அவரோடு இருக்கிறத தான் பார்க்கணும். ஹல்லேலூயா. அதிகமா ஒரு மனிதன் எங்கே இருப்பார்? வீட்டில் தானே இருப்பார். ஹல்லேலூயா. அதே போலதான் நம்ம அதிகமா இருக்கிற இடம் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடைக்கலமா இருக்கிறவர், உன்னதமானவர், எனக்கு தாபரமானா. அதனாலதான் வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. இதை கேட்கிற போதுதான் எங்களோடு கூட இருக்கிற ஜூடுக்கு அற்புதம் நடந்தது. 11 வயதுல அந்த இயேசுவை அறியாத அந்த குடும்பத்தில் பிறந்த தம்பி ஜூட், இந்த 11 வயதுல தேங்க்யூ அப்பா, சண்டே கிளாஸ்ல உட்கார்ந்து இந்த பாடல் அப்பதான் வந்தது. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே, வாதை உந்தன். Glory Jesus, Jesus, Jesus. La 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 la. அப்படி Glory. Hallelujah. Thank you அப்பா. உன்னதமான கர்த்தரையே Thank you அப்பா. Glory. அடைக்கலமான ஆண்டவர், Glory. ஆதாயமாக்கி கொண்டார். Hallelujah. Jesus, Jesus. ஆதாயமாக்கி கொண்டார். La 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 la. Thank you அப்பா.
தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஆட்டுக்குட்டி சாத்தானை ஜெயித்து விட்டோ, ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ. ஆமென். ஆவி உண்டு, Glory. வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு, ஆவி உண்டு. Glory. வசனம் உண்டு, சொல்லுங்க. அன்றாட வெற்றி உண்டு. லா 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 லா. பாடும்போதே அற்புத சுகம். ஆமென். எல்லாரும் கை உயர்த்தி ஹalleluya லா 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 லா. வாதை உந்தன். ஆமென். அப்படியே பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாதை உந்தன். மனைவி சொல்றீங்களா? Glory. Glory. அண்ணனை பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்குள் உங்க பாடுகள் ஜெகவ். ஆமென். லாடி அனுவேல் டேவிட் ஒரு நாளும் வீணாகாது. ஆமென். அசையாமல் உறுதியுடன் இன்னும் அதிகமாய் செயல்படுவோம். Glory. அசையாமல் Glory. உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். லா 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 லா. Thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா. ஏசையா. Glory. பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். ஜீசஸ் அல்பர் ஹபாகாத. ஆமென். தினாக்குள் வாழ்வு பரிசுத்த ஆவியினால். ஆமென். பரிசுத்த லா 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 லா. Thank you அப்பா, thank you அப்பா, thank you Jesus. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. Thank you அப்பா, பொல்லாப்பு thank you அப்பா. நேரிடாது மகளே. மீண்டும் சொல்லுங்க பார்க்கலாம், வாதை உந்தன் கூடாரத்தை Thank you அப்பா. அணுகாது மகனே. அல்பர் ஹபா. பொல்லாப்பு நேரிடாது மகளே. கடைசியா லா 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 லா. Thank you ஐயா, thank you ஐயா. Jesus. Thank you அப்பா. ஜோரா கை தட்டி நன்றி சொல்லுங்க மகளா. ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. ஆமென். அந்த 11 வயதுல இந்த பாடலை கேட்கிற போதே அற்புதம் நடந்திருக்கு. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பாடும்போது அற்புதம் நடக்கும். கேட்கிற போதே அற்புதம் நடந்தால நீங்க பாடுங்க. உங்க வாழ்க்கையில அதிகமா பாடுங்க. உங்க பாடு அவுட் ஆயிடும். பாட பாட அவனுக்கு சுகமாகி இன்றைக்கு எங்களோட கூட ஊழியம் செய்கிறார் ஜூடு. அந்த குடும்பமே ஆண்டவருக்குள்ள வந்து ஊழியம் செய்கிறாங்க. ஹல்லேலூயா. ஜோக்கா சொல்லுவேன், அன்றைக்கு 6வது வகுப்பு படித்து கொண்டிருந்தான். 6வது மணி நேரம் 6 o'clock இந்த பாட்டும் 6வது வால்யூமில் 6வது பாட்டு. ஜோக்கா சொல்லுவார், 6வது வால்யூமில் உள்ள 6வது பாட்டு
அவன் 6வது படிச்சுட்டு இருந்தான். இந்த மாதிரி 6வது மணி நேரம் மாலை 6 மணி இன்றைக்கு ஆண்டவர் அற்புதமாக பயன்படுத்துகிறாரா? எங்கள் டீம்லேயே ஒரு மேன் ஆஃப் ஜாய்ன்னு சொல்லுவோம். மேன் ஆஃப் ஜாய். எங்களுக்கு எவ்வளோ கவலை இருந்தால் அவன் துள்ளி குதிச்சிட்டு இருப்பான். தான் மூத்த மகனை இழந்து தவிக்கும் போதெல்லாம் தெம்பு. கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சு 2 பிள்ளைகளை கொடுத்து 2வது மகனையும் கொடுத்து எங்கள் டீமில் அவனை வந்தாலே ஒரு ஜாய் வந்துடும். எங்களுக்கெல்லாம் ஒரு தெம்பு வந்துடும், விசுவாச தெம்பு. கைதெடுக்க பார்த்தோம். இவ்வளவுக்கு இண்டுலேருந்து இயேசுவை அறியாத குடும்பத்திலேருந்து வந்த தம்பி ஃபெய்த்தில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறான். இந்த பாடல் பாருங்க, ஹல்லேலூயா. ஆனால் பாட்டு ஈஸியாக நினைச்சிடாதீங்க. 10 நாள் ஏன் அண்ணன் எப்படி செய்ய வச்சாருன்னா பாட்டில் அற்புதம் நடக்குது. நீங்கள் பாட்டில் போயிடாதீங்க, பாட்டில் அற்புதம் நடக்குது. பாடுங்க. அதெல்லாம் கடந்த 10 நாளாக பாடுகளை பாடிக்கிட்டே இருந்தேன் அதிகமாக. ஏற்கனவே கொரோனா சமயத்தில் கொடுத்த புது பாடலை ஒரு 95 பாட்டு எழுதி வச்சுட்டேன். அதையெல்லாம் பாடிக்கொண்டே இருந்து அவரோட கூட இருக்கிறதா பாக்கியம். கை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஜீசஸ் சொல்லுங்க. ஜீசஸ். ஹல்லேலூயா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறா. அப்படி உட்காந்துக்கங்க. எனக்குள்ளே இருக்கிறா என்னே ஆனந்தம். சொல்லுங்க. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். அவர் எங்கே இருக்கிறாரு? எனக்குள்ளே இருக்கிறா என்னே. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, சுருக்கமான செய்தி சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். உற்சாகமாக இருக்கீங்களா? நேரத்தால் 9:45 முடிக்கணும். ஒரு 1/2 hour. கை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அநேகர் மனிதனை தேடி வரல, கர்த்தரை தேடி வந்திருக்கீங்க. வேதம் சொல்லுகிறது, அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நல்லவர், கைவிடார். உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. 9:10 தானே சங்கீதம். சொல்லுங்க. உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. அப்போ உங்களை கைவிடுவாரா? சொல்லுங்க. கைவிடாதவரேன்னு சொல்லுங்க. கைவிடாதவரே. வலது கையை பிடிச்சு சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. இந்த பூமியில மிகப்பெரிய பாக்கியம் கைவிடாதவர் உங்க கையை பிடிச்சிருக்காரு. கை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்றைய செய்தியாக ஆண்டவர் அந்த மார்க் 5:24, லூக்கா 24:15, லூக்கா 19:6, இந்த 3 தலைப்பில் இந்த 3 சம்பவங்களை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தி அனுப்ப விரும்புகிறேன். எத்தனை உற்சாகமா இருக்கீங்களா? ஜீசஸ் கத்துங்க பார்க்கலாம். ஜீசஸ் கத்துங்க. மார்க் 5:24. அவர் அவனோட கூட போனார். ஆமென் சொல்லுங்க. அவர் யாரு? ஜீசஸ். அவன் யாரு? யவீரு. சொல்லுங்க. யவீரு கவுங்க. யவீரு. ஜீசஸ். 5:24. ஹல்லேலூயா. இதுதான் இந்த நல்ல செய்தி. அவர் அவனோட கூட போனார். ஜீசஸ் யவீரோடு. இன்றைக்கு நான் ஒன்று சொல்ல முடியும் நிச்சயமா. ஜீசஸ். உங்க நெஞ்சில கைங்க. என்னோட உங்க பேரை சொல்லுங்க. ஜீசஸ். பெக்மன்ஸோட கூட உங்க பேரை சொல்லுங்க. ஜீசஸ். கூட என்னோட கூட வருகிறார். கூட மட்டும் இல்ல, உள்ளே வந்துட்டாரு. கை தட்டுங்க. உள்ளவே இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஜீசஸ் சொல்லுங்க. இயேசு என்னோடு கூட வருகிறீர். நன்றி அப்பா. இதுதான் நல்ல செய்தி. அவர் என்னோட கூட இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். அன்றைக்கு கூட தான் வந்தாரு. என்னப்பா அப்படி பார்க்குறீங்க? அம்மா புதுசாக கொண்டாந்தீங்களா? அப்படி பார்க்குறீங்களம்மா? நம்புறீங்களா? பாவம் ஏக்கத்தோட பார்க்குறேன். அல்லேலூயா. கூட இருக்கிறார். அன்றைக்கு சரீரத்தோடு இருந்ததுனால தான் கூட நின்னாரு, கூட இருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கு எப்படி எங்கே இருக்கிறாரு? நெஞ்சில் கைங்க பார்க்கலாம். எனக்குள்ளே இருக்கிறா என்னே ஆனந்தம். எனக்குள்ளே விடுதலை வெற்றியை எனக்குள்ளே. இந்த சத்தியம்தான் நம்மை வாழ வைக்கும். ஹல்லேலூயா. இந்த யவீரோடே கூட போறதுனால,
ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. Hallelujah. இன்க்ரீஸ் பண்ணு. நம்ம குறைச்சிராத பீட்ட. Thank you Jesus. Thank you Jesus. Thank you அப்பா. Thank you அப்பா. உங்களோட கூட வருகிறார். அவருடைய ஜெபம் அந்த 23வது வசனத்தில் ஜெபம், அருமையான ஜெபம். வாசிப்பா. குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். என் வீட்டுல பிரச்சனை, சாவு, நோய், என்னென்னமோ உங்க வீட்டுல இருக்கலாம். அதை சொல்லிட்டு சொல்றான், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று. நீர் வந்து என் வீட்டுக்கு வந்து கை வையும், அப்போது அற்புதம் நடக்கும். ஆமென். இதுதான் நம்முடைய ஜெபம். ஜீசஸ் சொல்லுங்க. ஜீசஸ். வீட்டுல 1008 பிரச்சனை, 1008 பிரச்சனை. ஆனால் நீர் வந்தால் எல்லாம் சரியாகும். கைத்தறி எல்லாம் சரியாகும், எல்லாம் சரியாகும். ஜீசஸ், என் வீட்ல இருக்க எல்லா பிரச்சனைக்கும் நீங்க வந்தா சரியாகும், நீங்க வந்தா சரியாகும். அப்பொழுதுதான் ஜீசஸ் அவர் அவனோட கூட போனார். இன்றைக்கு நீங்க அவரை தேடி வந்ததுனால என்ன நல்ல செய்தி, அவர் உங்களோட இருக்கிறார், கூட வருகிறார், கூட வருகிறார். கலங்காதே, உன்னை விட்டு விலகுவது இல்ல. இன்றைக்கு இயேசுவேன்னு கூப்பிட்டு அப்பவே உள்ள வந்துட்டாரு. நீ அதை அனுபவிக்கிறதுக்கு தான் இங்க கூட்டி வச்சிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜீசஸ் கத்துங்க. ஜீசஸ். Thank you அப்பா. கூட போறதுனால ஆசீர்வாதத்தை கவனிச்சீங்களா? ஆமென் சொல்லுங்க. போகும்போதே பிரச்சனை வருது. ஆமென். மரித்து போயிட்டாலும் பிரச்சனை வந்தாலும் இயேசு சொன்னார், பயப்படாத, உன்னோட அவர் இருக்கிறதுனால அவர் சொல்றார், நீ பயப்படாத, நீ பயப்படாத, என்னோட நீ இருக்கிற, நீ அதை விசுவாசி, அப்போது வீட்டுல அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. 34வது வசனம், 36வது வசனம் கர்த்தர் சொல்றார், பயப்படாத, நான் நிக்கிறேன், இதை நீ விசுவாசி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பயமில்ல, பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. க்ளோரி. பயமில்ல, பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. ஜெயம் உண்டு இயேசு நாமத்தில். பயப்படாத, நான் கூட நிக்கிறேன், நான் கூட வர்றேன், பயப்படாத. சொல்லுங்க. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. அதனாலதான் பயமில்ல, பயமில்லையே. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. ஆமென். ஹalleluya. வீட்டுக்கு போன அந்த இடத்துல சுகம் உண்டானதா, அற்புதம் நடந்ததா? ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். அற்புதம் நடந்தது. உங்க வீட்டுக்குள்ள இயேசு வருகிறார், நடக்கும். அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், உங்களோட வருகிறார். அதனால உங்க வீட்டுல அற்புதம் நடக்கும்னு விசுவாசத்தோட கை தட்டுங்க பார்க்கலாம். ஏசையா, நீங்க எங்க கூட வருவதால எங்க வீட்டுல அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கும். நீங்க எதிர்பார்க்கிற அற்புதம் நடக்கும்னு விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு அற்புத சுகம் உண்டாகும். உங்க பொருளாதார நெருக்கடி மாறும். நீங்க இருக்கிறபடியே இருப்பது இல்ல. ராஜாதி ராஜா உங்களோட வருகிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். இந்த அண்ணனை உயர்த்தினார் என்றால் உங்களை உயர்த்துவார். இந்த குடும்பத்தை 7 பிள்ளைகளையும் வாழ வைக்கிறது, ஊழியம் செய்ய வைக்கிறார்னா உங்களை உயர்த்துவாரா? டேவிட் ஜெசிந்தா இல்ல, என்ன அருமையான குடும்பம். முடிச்சு போடுற ஆட்க, முடிச்சு அவுக்குற ஆட்களும் வேண்டாத இடத்துல முடிச்சு போடுவான், தேவையில்லாத இடத்துல முடிச்சு அவுத்து விடுவாங்க. அது எப்படின்னு தெரியல. தானா முடிச்சூர். கைத்தடி வெல்கம் பண்ணுங்க. தேங்க்யூ டேவிட். முடிச்சூர் இன்னைக்கு ஓஹோன்னு எங்கேயோ ஆண்டு வச்சிருக்காரா. பெரிய பிசினஸ் மேன் அவர். ஆண்டவரை பற்றின நாளை குறைவா இருந்துச்சு. ஆமே. என்ன டேவிட் எப்படி இருக்கீங்க பாருங்க, அண்ணன் கூப்பிட்டு பயன்படுத்தாரு. காட் பிளஸ் யூ டேவிட் ஜெசிந்தா. ஹalleluya. கை தட்டுங்க பார்க்கலாம். ஹalleluya. பெரிய பிசினஸ் மேன், கோடியில பிறந்தவர்.
ஆனால் ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு அழைச்சதுனால இன்னைக்கு ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதம். அதை விட இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கீங்க? ஆமென் சொல்லுங்க. இந்த மனுவேலை பாருங்க, இந்த பிசினஸ் எங்கே நல்லது நடந்தாலும் ஓடி நிற்பார். வாழ்க எங்க மனுவேலு. எங்கே நடக்குதோ அங்கெல்லாம் முதல்ல நிற்பார். மதுரைக்கு ஒரு தகப்பன் போல, ஒரு மதுரையில் எப்படி சொல்லலாம் வர மதுரைன்னு. ஆமென். அப்பாசல் மார்க்கெட்டிங் ஆமாம் ஊழியங்களுக்கெல்லாம் உதவுகிற எங்கள் அருமை மனுவேல் வாழ்கன்னு கத்துங்க பார்க்கலாம். ஜீசஸ் நல்ல செய்தி, விடாதீங்க. எந்த நிலையிலும் இவர் விடாதீங்க. இவர் நீங்க நினைக்கிற அற்புதம் உங்க வீட்டில் செய்வார். விசுவாசி கை உயர்த்துங்க பார்க்கலாம். இன்றைக்கு தேவையானது மனிதனுக்கு சுகமும் செல்வமும் இல்லை, ரெண்டும் உங்க வீட்டில் நடக்கும்பா. நீங்க இதை பாருங்க, எழுதி வைங்க. நான் சொல்றேன், இப்ப இருக்கிற கடன் இருக்காது. கடன் இல்லாத ஒரு வாழ்வு உங்களுக்கு உண்டு. அநேகர் கொடுக்கத்தக்க கோடீஸ்வரர் அவங்கள மாற்றுவாரு. ஜீசஸ் கத்துங்க பார்க்கலாம். ஜீசஸ் அதனாலதான் நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. நான் பாடி பாடி மகிழ்வே. ஜீசஸ் ஆடி ஆடி துதிப்பே. சொல்லுங்க. எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே. சொல்லுங்க. ஓடி ஓடி சொல்லுவே, என் இயேசு ஜீவிக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஆமென். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஆமென். உற்சாகமா கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். இயேசு என்னோட கூட வருகிறார். எனக்குள் இருக்கிறார். என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. இயேசு என்னோடு கூட இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடுவது இல்லை. ஜீசஸ் கத்துங்க. தேங்க்யூ அப்பா. அவனோடு கூட போனதுனால அந்த 12 வயது பிள்ளைக்கு ஆசீர்வாதம், சுகம். 12 வருஷமா கஷ்டப்பட்டவளுக்கு அற்புதம். ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை பக்கத்து வீட்டுக்காரியா இருக்கலாம் போல. இந்த 12 வருஷம் வியாதியாய் இருந்த அந்த மகள், இவனோடு அவர் போனதுனால அவளுக்கு ஆசீர்வாதம். அண்ணனோடு அவர் வந்ததுனால எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் சொல்லுங்க. இந்த சபைக்கே ஆசீர்வாதம். அப்படித்தான் உங்க வாழ்க்கையில பாப்பீங்க. என்னோடு வந்ததுனால என் ஊருக்கு ஆசீர்வாதம். ஒரு சபை ஆரம்பிச்சு வச்சிருக்கோம், என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். உங்களோடு வருவதால உங்களோடு இருப்பவர்களுக்கு நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்கன்னு கை தட்டுங்க பார்க்கலாம். ஜீசஸ் கத்துங்க. ஹல்லேலூயா. உங்களோடு இருக்கிறார் என்பதை பக்கத்தில் உள்ளவங்க காண்பார்கள். யோசேப்போட கர்த்தர் இருந்ததை அந்த எஜமான் கண்டு, அவன் செய்கிறதை வாய்க்க பண்ணுகிறார் என்று கண்டு அவனை ப்ரோமோட் பண்ணினா. எம்டியா போனவன் எம்டியா மாறுறாரு. எம்டியா போறான், அகதியா போன மனுஷன் ஒரு ஸ்லேவா போனார் வீட்டுக்குள்ள. ஆனால் கர்த்தர் கூட இருந்ததுனால, அதை அந்த எஜமான் கண்டதுனால, உங்களோடு இருப்பது அந்த உலகம் காணும் என்பவர் கைதட்டி ஆமென் சொல்லுங்க. ஜீசஸ் கத்துங்க. ஹல்லேலூயா. உங்களோடு அவர் இருக்கிறார் என்பதை கண்டு, சிறைச்சாலை தலைவன் கண்டு, எஜமான் கண்டு, பார்வோன் கண்டு, எல்லாம் கண்டு, எங்கே போனாலும் கண்டு. அப்படித்தான் நீ எங்கே போனாலும் உங்களோடு இருக்கிறத காண்பார்களா? இந்த சிறைச்சாலை தலைவன் அவன் சொல்றான், எதை செய்தாலும் வாய்க்க பண்ணுகிறார் என்று கண்டா. இந்த கடைசி வசனம் சொல்லுதா, கர்த்தர் அவனோட இருந்தபடியினாலும், அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும், அவன் வாசம் இருந்த யாதொன்றையும் குறித்து சரி, அதோட சிறைச்சாலை தலைவன்
அவன் எதை செய்தாலும் வாய்க்க பண்ணுகிறார் என்று கண்டா. ஒன்று தான் சொல்ல முடியும், நீங்கள் எதை செய்தாலும்னா இஷ்டம் போல எதையும் இல்லை, அவர் சித்தப்படி எதை செய்தாலும் அதை வாய்க்க பண்ணுவார் என்று கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. வாய்க்க பண்ணுவார், எதை செய்தாலும் அதை வாய்க்க பண்ணுவார். உங்களோட கூட இருப்பதால ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 10 நாள் கர்த்தர் சித்தப்படி வாய்க்க பண்ணினாரா? ஹல்லேலூயா. கண்ணன் எதை செய்தாலும் அதை வாய்க்க பண்ணுகிறாரா? ஹல்லேலூயா. கர்த்தர் சித்தப்படி அண்ணன் செய்கிற எதையும் வாய்க்க பண்ணுகிறாரா? உங்க வாழ்க்கையில வாய்க்க பண்ணுவார் என்றவன் கை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஜீசஸ்னு சொல்லுங்க. ஜீசஸ். கர்த்தர் எங்களோட இருக்கிறதுனால எதை செய்தாலும் அதை வாய்க்க செய்கிறீர். நான் விசுவாசிக்கிறேன், இந்த கூட்டத்தில் உங்க தொழில வாய்க்க செய்வாராக. உங்க பிள்ளைகள் திருமண வாழ்க்கை வாய்க்க பண்ணுவாராக. உங்க பிள்ளைங்க வேலை வாய்ப்பு வாய்க்க பண்ணுவாராக. அங்க படிப்பு வாய்க்க பண்ணுவாராக. எதெல்லாம் ஏக்கமா உட்கார்ந்துருக்கீங்களோ எனக்கு தெரியும், ஒரு ஏக்கத்தோட உட்கார்ந்துருக்கீங்க இவ்வளவு நேரம். ஆனால் ஒன்று சொல்ல முடியும், இவரை நீங்க இவரோட கூட இருந்தா இவர் வாய்க்க பண்ணுவா. ஹல்லேலூயா. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்கப்பா. நீங்க வாய்க்க பண்ணுவீங்கப்பா, நீங்க வாய்க்க பண்ணுவீங்க. தேங்க்யூ அப்பா. எங்களுக்கு தேவை நீங்க தான்ப்பா. ஜீசஸ் கத்துங்க. அப்பா நம்முடைய ஆசையில அதுதான். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ அப்பா. இந்த நம்பிக்கையோடு தான் உங்களை வீட்டுக்கு அனுப்புறேன். ஆமென். உங்க வீட்டுக்கு அற்புதம் நடக்கும். இப்ப இருப்பதோட நீங்க இருப்பது இல்லை, அவர் உங்களோட வருகிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். உங்க வீட்டில் எதிர்பார்க்கிறது நடக்கும். எதிர்பார்க்கிறத விட அற்புதம் செய்ய வல்லவர். தேங்க்யூ சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி அப்பான்னு சொல்லுங்க. இதுதான் முதல் அற்புதம். அடுத்து சகை வாழ்க்கையில பார்க்கிறோம். அடுத்த சம்பவத்தை 19:5 19:6 19:6. தேங்க்யூ அப்பா. அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். சகேயு சொல்லுங்க. சகேயு சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். இயேசு சகேயோடு கூட போனாரா? ஆமென். ஆமென் சொல்லுங்க. வீட்டுக்கு போனாரா? ஆமென் சொல்லுங்க. உங்களோட வருகிறாரா? உங்க வீட்டுக்குள்ள வருகிறாரா? என்ன நடக்குது? அந்த வீட்டுக்குள்ள போய் இயேசு நின்னாரு. அவ்வளவுதான், அவனுடைய பாவமெல்லாம் நீங்குது. பாவத்தை அறிக்கையிட ஆரம்பிச்சுட்டு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜீசஸ்னு கத்துங்க பார்க்கலாம். இதுதான் மிகப்பெரிய அற்புதம். சொல்லுங்க, மிகப்பெரிய அற்புதம். இதான் ரட்சிப்புன்னு சொல்றோம். கை தட்டுங்க. ரட்சிப்பு. இயேசு வந்தா பாவத்தை அறிக்கையிடுகிறார். அதுதான் ரட்சிப்பு. அவர் பாவினே சொல்லல. ஆனா அந்த 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 இயேசு வந்துட்டாலே ஒரு மனிதன் பாவ உணர்வு வந்துடும். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு வரும். அதுதான் ஜீசஸ். அவ்வளவு பெரிய பாவி. ஆனா அவர் பாவின்னு சொல்லல. ஆனா அவன் சொல்ல நான் பாவின்னு சொல்றான். நான் தப்பு பண்ணிட்டேன். இந்த பூமியில மிகப்பெரிய அற்புதம். உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை பாவ உணர்வு கொடுப்பார். குற்ற உணர்வு இல்ல, இது நான் தப்பு பண்றேன்னு ஒரு உணர்வு எப்ப வரும்னா அவர் வந்துட்டா. கை தட்டுங்க. வந்துட்டா. ஒரு மனிதன் பாவம் செய்ய முடியாது. ஒரு உணர்வு வருகிறதா? நான் பாவியின் உணர்வு வந்ததா? அந்த பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விட்டான். இதுதான் மிகப்பெரிய அற்புதம். ரட்சிப்பு. பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். சொல்லுங்க. இயேசு தருகிறா, இன்று தருகிறா.
இயேசு தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். இயேசப்பா, இந்த பூமியில மிகப்பெரிய பாக்கியம் ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு. பாவம் மன்னிக்கப்படுது. அதற்காகத்தான் 6 மணி நேரம் சிலுவையில தொங்குனாரு. ஏன் ரத்தம் சிந்தினாரு? ஏன் எவ்வளவு பெரிய அவமானம்? ஏன் இந்த ஒவ்வொரு மனிதன் இதயத்திலே வாசம் பண்ணி அவன் பாவத்தை ரத்தத்தால் கழுவும்படிதான் இயேசு பூமியிலே. ஜீசஸ் கத்துங்க. ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரல. கிறிஸ்து மதம்னு ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரல. ஒவ்வொரு மனிதன் இதயத்தில் வாசம் பண்ணி பாவத்தை கழுவி அவனை பரலோகம் கொண்டு போகும்படி இயேசு வந்தா. ஜீசஸ் கத்துங்க. இதுதான் சுவிசேஷம். இதுதான் குட் நியூஸ். சொல்லுங்க, ஜீசஸ் நமக்குள்ளே வாசம் பண்ணி பாவத்தை கழுவி அந்த பரலோகத்திற்கு நேரா நம்மை நடத்தி செல்கிறார். ஆமென் சொல்லுங்க. இயேசு இல்லாம பரலோகம் இல்ல. பாவ மன்னிப்பு இல்ல. அதுக்கு தான் ஜீசஸ் கத்துங்க. இயேசு இல்லாம பாவ மன்னிப்பு இல்ல, பரலோகம் இல்ல, பாவ மன்னிப்பு சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஷபாகதரலரகபா. தேங்க்யூ அப்பா. பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். ஹalleluya. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். குதூகலம் கொண்டாட்டமே ஜீசஸ் சன்னிதானத்தில். ஹalleluya. குதூகலம் கொண்டாட்டமே. ஆமென். இயேசுவின் சன்னிதானத்தில். சொல்லுங்க, ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில். தேங்க்யூ அப்பா. ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். ஹalleluya. இதுதான் நற்செய்தி. சொல்லுங்க, நற்செய்தி. இயேசு நமக்குள்ள. ஒரு 5 காரியம் நடக்குது. 5 காட்டுங்க, 5 விரலை காட்டுங்க. 5. 1 நோய், பேய், பாவம், சாபம், பாதாளம். இந்த 5லிருந்து நம்மை விடுதலை ஆக்கி பரலோகம் கொண்டு போகிற இயேசுப்பா கத்துங்க. பரலோகம் கொண்டு போகிறவரே, நோயிலிருந்து, பேயிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து எங்களை விடுவித்து பரலோகம் கொண்டு போகிற ஜீசஸ், 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 ஜீசஸ். 5 தான் நல்ல செய்தி. 5 விரல மறந்துடாதீங்க. இந்த 5 நோய், பேய், பாவம், சாபம், பாதாளம். இவர் தான் கொடுக்க முடியும். இந்த பூமி கொடுக்க முடியாது, இந்த உலகம் கொடுக்க முடியாது விடுதலை. இதிலிருந்து விடுதலை கொடுத்து பரலோகத்தில் அப்படி எழுந்திலுங்க, எழுந்திலுங்க. ஹalleluya. லோகத்தில் ஆமென். எழுதிட்டாரா? சொல்லுங்க, என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வது. ஹalleluya. வாழ்வின் glory. நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சந்தோஷமும் சமாதானமும்
என் உள்ளத்தில் மெதுவா சந்தோஷமும் சமாதானமும் பொங்குதம்மா. காரணம் பாவமெல்லாம் பயங்களெல்லாம். தேங்க்யூ அப்பா. பாவமெல்லாம் Glory. பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். இயேசுதா என் ரட்சகர். இயேசுதா ஹalleluya. இயேசுதா என் ரட்சகர். இயேசுதா என் ராஜா. ஹalleluya, ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. விடுதலை நாயகன் வெற்றியை எனக்குள்ளே என்னே ஆனந்தம். இதுதான் சுவிசேஷம். இந்த இயேசு யார், எங்கே இருக்கிறார், என்ன செய்கிறார் என்பதை சொல்லுவதுதான் விசுவாசியுடைய நம்முடைய தலையான கடமை. ஆமேன் சொல்லுங்க. இதை சொல்றதுக்காகத்தான் அண்ணன் அந்த இளம் வயதுல வாலிபத்துல அருமையான இன்ஜினியரிங் வேலையை விட்டுட்டு இந்த ஊழியத்துக்கு வந்து உசிலம்பட்டியில சாதாரண ஊழியத்தை ஆரம்பிச்சு கர்த்தர் போன்னு சொன்னதுனால இங்கே வந்து இந்த ஊழியம் நடக்குது. ஒரு மனிதன் இன்று அநேக கர்த்தரை எழுப்புகிறார். இதை சொல்ல இதை சொல்ல. இதுதான் இந்த தேசத்துக்கு தேவை. ஜீசஸ் தேவை. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. இயேசு தேவை. அரசாங்கம் எத்தனையோ சட்டங்கள் ஏற்றினாலும் இயேசுவால தான் முடியும். இதெல்லாம் மனிதனுடைய பாவம் இயேசுவால தான் போக்க முடியும். பரலோகம் கொண்டு போவது இயேசுதான். ஆமென் சொல்லுங்க. அதனால உங்க தலையான கடமை, நீங்க இயேசுவை உங்க சொந்தங்களுக்கு சொல்லணும்னு சொல்லுங்க. உங்க உறவினர்களுக்கு சொல்லணும். கொர்நேலியு ஊழியம் சொந்தங்களுக்கும் உறவினர்களுக்கும் வீட்டில் கூட்டி வச்சு சுவிசேஷம் சொன்னான். உங்க வீட்டில் கூட்டி வைங்க சொந்தங்களை. உங்க வீட்டில் உங்க நண்பர்களை கூட்டி வைங்க. அண்ணனை கூப்பிடுங்க, கிளாடியை கூப்பிடுங்க, உங்க சபை போதகரை கூப்பிடுங்க, சுவிசேஷம் சொல்லுங்க. இந்த இயேசுவை அறிமுகப்படுத்துங்க. இயேசுவை அறிவிங்க. ஆமென் சொல்லுங்க. அதுதான் இன்றைக்கு தேவை தேசத்துக்கு. அதுக்கு தான் 10 நாளா கூட்டம். எதற்கு சபை? இந்த சுவிசேஷம் சொல்லுகிற பிள்ளைகளை எழும்பணும். இந்த தேசம் மறுரூபம் ஆகணும். எழுப்புதல் பார்க்கணும். கடைசியா ஒரு சீன் என்ன? அந்த 3வது லூக்கா 24:15 அதுல இயேசு அவர்களோடு கூட நடந்து போனார். எம்மாவு சீடர்களோட சுருக்கமா சொல்லி ஜீவிக்கிறேன். எம்மாவு சீடர்கள் எப்படி போனாங்க? வேதனையோடு கலங்கி போனார்கள். இயேசு இல்லைன்னு சொல்லி, God diedன்னு சொல்லி, அவர் மரித்து போய்விட்டார் என்று கலங்கி போகும்போதுதான் அந்த வசனம் சொல்லுது 24:15 அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆமென். கலங்கி கண்ணீரோட இயேசு மரித்து போய்விட்டாரேன்னு புலம்பி போன அந்த 2 பேரோட கர்த்தர் கூட போனார். நீ கலங்கி வந்திருக்கலாம். எல்லாமே போச்சு, அவுட்டு. அதுவும் எருசலேமில் இருக்க வேண்டியவர்கள் எம்மாவுஸ் போகிறார்கள். எல்லாமே போச்சு, இனி வாழ்க்கையை அவுட்டுன்னு சொல்லி புலம்பி போய் கொண்டிருக்கிற உன்னோட இயேசு நடந்துக்க கூட வருகிறார். கை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கேட்கிறார், நீங்கள் துக்கமுகமாக இருப்பது ஏன்? அப்படிதானே இருக்கு. அவங்கள பார்த்து கேட்கிறாரு. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் நடந்து ஏன் துக்கமுகமா இருக்கிற? அப்படிதான் உன்னை பார்த்து கேட்கிறாரு. ஏன்னா அழுகிற? ஏன் நீ துக்கமுகமா இருக்க? நீ துக்கமுகமா இருப்பது அவருடைய சித்தம் அல்ல, அவருடைய சித்தம் அல்ல. ஏன் துக்கமா இருக்க? ஊழியனை ஏன் துக்கமா இருக்க கேட்கிறார். துக்கமுகமா ஏன் இருக்க? நான் கூட வர்றேன். நடந்தது என்ன உங்களுக்கு தெரியும். வேதத்தை எடுத்து விவரித்து அவர்கள் துக்கத்தை மாற்றுகிறார். துக்கத்தை மாற்றுகிறார். துக்கத்தை மாற்றுகிறார். துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது.
எருசலேமை விட்டு போனவர்கள் மீண்டும் எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். கை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு உயிர்த்து விட்டார். திருப்பி வரும்போது கத்திட்டு வர்றாங்க, இயேசு உயிர்த்து விட்டார், இயேசு உயிர்த்து விட்டார். இயேசு மரித்து மடிந்து போகல, இயேசு மரித்து மடிந்து போகல, ஜீவிக்கிறார், ஜீவிக்கிறார். அதானே உங்க ஊழியம். இயேசு ஜீவிக்கிறார். ஆமென். இயேசு ஜீவிக்கிறார், ஜீவிக்கிறார். எம்மாவுஸ்ல கத்திக்கிட்டே வந்திருக்காங்க ரெண்டு பேரும். சொல்றாங்க, அவர் பேசும்போது நம்முடைய உள்ளம் கொழுந்து விட்டு உங்களோட பேசுவாருப்பா. என் வாழ்க்கையில் அப்படி பேசுறதுனால தான் இத்தனை பாடல்கள் ஆண்டு கொடுத்தார். உங்களோட பேசுவாருப்பா. நீ கலங்கி துக்கமாக இருக்க போது வேத பகுதியை காட்டி நீ அதை வாசிக்கும் போது அதில் பேசுவாருப்பா. அவர் பேசும்போது உள்ளம் கொழுந்து விட்டு, அதான் ஜீசஸ். இந்த நிச்சயத்தோடு உங்களை அனுப்புகிறேன். உங்களோட இயேசு வருகிறார். ஹalleluya, ஹalleluya. தான் கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை கடந்ததை நினைத்து நடந்ததை எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். சீக்கிரத்தில் நீ காண்பா. உன்னோட இயேசு வருகிறார். சீக்கிரத்தில் நீ கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. சொல்லுங்க, கலங்காதே மகனே. தேங்க்யூ அப்பா. கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டா. என் இயேசு, சொல்லுங்க, எங்கள் துக்கம் நெஞ்சில் எங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும், எங்கள் கவலைகள் கண்ணி எல்லாமா. இயேசு கூட வர்றதுனால சொல்லுங்க, துக்கம் சந்தோஷமா மாறும். ஹalleluya. எங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிட மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே. பா பிள்ளைல பாருங்க, கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். திராணிக்கு மேலாக ஏசப்பா நாளும் விடமாட்டா. ஆமென் சொல்லுங்க தம்பி. மேலாக சோதிக்கப்பட தேங்க்யூ அப்பா. விடமாட்டா. சொல்லுங்க, தாங்கிடும் தருவா. ஹalleluya. சொல்ல வழி செய்வா. சொல்லுங்க தம்பி, தருவா. சொல்ல வழி செய்வா. இயேசு தப்பி செல்ல வழி செய்வா. இயேசு தப்பி சொல்ல வழி செய்வா. கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். ஹalleluya. ராஜா மறைந்துவிடும். ராஜா நீங்க வர்றதுனாலப்பா கடைசியா சொல், கலங்கிடவே மாட்டோம் சொல்லுங்க. ராஜா ராஜா
தாங்கிடும் பலன் தருவா. சொல்லுங்க பார்க்கலாம். தாங்கிடும் பலன் தருவா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உங்க பிரச்சனைய தாங்கிடும் பலன் தருவா. தப்பிச் செல்ல வழி செய்வா. நீ தப்பிச் செல்ல வழி செய்வா. நீ தப்பிச் செல்ல வழி செய்வா. அதனாலதான் கலங்காதே மகனே, உனக்கு தேவை ஜீசஸ், உனக்கு தேவை ஜீசஸ். ஒன்லி பில்லு கலங்காதே ஜீசஸ். மகளே, என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். அவர் என்னோடே வருகிறார். சொல்லுங்க, அவர் என்னோடே வருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகுவது இல்லை, விலகுவதில்லை, கைவிடுவதில்லை, விடுவதில்லை. என் வீட்டுல அற்புதம் செய்கிறார். அற்புதம் செய்கிறார். நான் எதை செய்தாலும் வாய்க்க செய்வார். அவர் சித்தப்படி எதை செய்தாலும் வாய்க்க செய்கிறார். சுகம் தருகிறார், கடன் அடைக்கிறார், பொருளாதாரத்தில் அற்புதம் செய்கிறார், அற்புதம் செய்கிறார். எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கிறார், எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கிறார். ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க, என் கூட வருகிறீங்க, என் வீட்டுல அற்புதம் செய்றீங்க, நான் எதை செய்தாலும் வாய்க்க செய்றீங்க. நன்றி. எல்லாரும் பெரிய அற்புதம். பாவங்களை கழுவி பாவம் செய்யாமல் இருக்க பலன் தருகிறவருக்கு ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். பாவம் செய்யாமல் இருக்க சக்தி கொடுக்கிறார், பாவம் செய்யாமல் இருக்க சக்தி தருகிறார். அவர் இருந்தா நீ துணிகரமா பாவம் செய்ய விட மாட்டாரு, அப்படி நழுவி விழுந்தாலும் தூக்கி நிறுத்தி உன்னை பரிசுத்தமாய் மாற்றுவார். பரிசுத்தரேன் கத்துங்க பார்க்கலாம். பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே. அப்பா, அதுக்கு தான் இயேசு வேணும். சொல்லுங்க, இயேசு வேணும். எங்க தேசத்துக்கு இயேசு வேணும், என் குடும்பத்துக்கு இயேசு வேணும், எனக்கு இயேசு வேணும், இயேசு வேணும். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. இயேசு இல்லாம ஒரு வாழ்வை நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. ஏன் நீ துக்கமா இருக்கிறன்னு யாரு கேட்பா? அவனை ஏசு கேட்கிறார். ஏன் துக்கமா இருக்க? நான் கூட வர்றேன். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. பிள்ளைங்க ஒரு மனுஷனை தேடி வரல, நம்ம தேடி வந்திருக்காங்க. நீங்க கூட போறீங்க. தேங்க்யூ அப்பா. எத்தனை நிச்சயம் இருக்கு என்னோட கூட வர்றாருன்ற கை வைத்து காட்டு. எவ்வளவு பெரிய தாப்பாவியா இருந்தா கூட மன்னிச்சு கூட வர்றாருப்பா. நீ வெறுக்கிறவர் அல்லப்பா. அவர் பாவத்தை தாப்பா வெறுப்பாரு, ஆனா தான் படைச்ச பிள்ளைய வெறுக்க மாட்டாரு. எப்படியாவது உன்னை கட்டி பிடிச்சிருவாரு. ஜீசஸ் கத்துக்க பார்க்கலாம். ஜீசஸ், 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 ஜீசஸ். நீங்க தான் எங்களுக்கு வேணும், தேசத்துக்கு வேணும், இந்த வாலிபர்களுக்கு நீங்க வேணும்பா. எத்தனையோ வாலிபர்கள் தடுமாறி போயிடக்கூடாது. நீங்க இருந்தா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. அப்படி இந்த ஊழியத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அருமையான அண்ணனுடைய ஊழியம், நல்ல சமாரியன் ஊழியம் ஆசீர்வதிக்கிறோம். அந்தியோக்கு சபை அது போலதான் ஆராதிக்கிற சபை. இது அபிஷேகம் நிறைந்த சபை, ஆவியினால் நடத்தப்படுகிற சபை, அனுப்புகிற சபை, அந்தகார ஆவி மேல அதிகாரம் எடுக்கிற சபை, அதிபதிய ரட்சிப்புகள் நடத்துகிற சபை. இந்த அந்தியோக்கு சபைக்காக ராசி. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. இந்த சபைக்காய் தேங்க்யூ அப்பா, இந்த சபைக்காய் தேங்க்யூ அப்பா.
தேங்க்யூ அப்பா. Thank you அப்பா. அப்போஸ்தலர் 13 அதிகாரம் அப்படியே ஆண்டவர் காட்டினார். இந்த சபைக்காக அப்படியே அசைவாடுகிறார், ஆராதிக்க வைக்கிறார், அனுப்புகிறார். அற்புதம் நடக்கிறது. அதிபதி, சீப்புருத்தி அதிபதி ரட்சிப்படைகிறார். இந்த ஏரியா தலைவர்கள் சபை வழியா மீட்படைவார். ஏரியா தலைவர்கள், அதிபதிகள், இந்த மந்திரவாதி எலிமா அந்தகார ஆவி பவுல் மேற்கொண்டது போல இந்த அந்தகார ஆவிகள் மேல இந்த சபை ஊழியம் மேற்கொள்வதாக சொல்லி மேற்கொள்ளும். ஜீசஸ் இந்த 13 அதிகாரம் அப்படியே நடப்பதாக எங்க ஊழியத்தில் சொல்லுங்க. அப்போஸ்தலர் 13 அதிகாரமா சொல்றோம், இந்த ஊழியத்தில் நடப்பதாக சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க நாம மகிமை அடைய எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். தேங்க்யூ அப்பா.